ஹலோ வியூவர்ஸ், வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி வந்து நம்ம அவல் உப்புமா பண்ணலாங்க. அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். மழை வர மாதிரி இருந்ததுங்க சாயந்தரம், அதான் இந்த வீடியோ எடுத்தது. ஒரு மாதிரி க்ளவுடியாக இருந்தது, ஹெவியாக மழை வரும் போல் இருந்தது. எப்படி இருக்குது பாருங்கள், அட்மாஸ்ஃபியர் சூப்பராக இருக்குது பாருங்கள். தான் அவலை வந்து புளி போட்டு மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுருக்கேன். உப்பு கொஞ்சமாக போட்டு ஊற வச்சுருக்கேன். கையால் தொட்டு பார்த்தா நெசுங்கிற மாதிரி இருக்கணும், அதான் பதம். கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணுங்க. ஊற வச்சோன்னே அந்த புளி தண்ணியெல்லாம் உறிஞ்சிக்கும். அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி எடுத்துன்னு இருக்கேன். பச்சை பட்டாணி, அப்புறம் கேரட் வந்து ஸ்கொயராக நறுக்கி வச்சுட்டுருக்கேன். வெங்காயத்தை நீட்டாக லேசாக ஸ்லைஸாக பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா 3 பச்சை மிளகா, சிகப்பு மிளகா 3, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடுகு, கடலப்பருப்பு தாளிப்புக்கு எடுத்து வச்சுட்டுருக்கேன். பச்சை மிளகா நீங்கள் 3 போட்டுக்கலாம், இல்லை 2 போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ காரம் அதுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். இப்போ வந்து மஞ்சப்பொடி எடுத்து வச்சுட்டுருக்கேன். அப்புறம் பெருங்காயமும் எடுத்து வச்சுக்கணும் பக்கத்தில். ஏன்னா பெருங்காயம் வந்து நம்ம வாண்டியில் தாளிக்கும் போதும் நம்ம தூவிக்கணும், நம்ம வதக்கும் போதும் தூவிக்கணும். இது வந்து புளி நன்னா உறிஞ்சிருக்கு பாருங்கள். புளி தண்ணி, உப்பு, மஞ்சத்தூள் உறிஞ்சிருக்கு. இப்போ வந்து வாண்டியை போட்டுண்டு நம்ம வந்து தாளிப்பை போட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, பச்சை மிளகா, சிகப்பு மிளகா வற்றல் போட்டு நன்னா தாளிச்சிக்கணும். கருவேப்பிலை போட்டுக்கணும். என்கிட்ட கருவேப்பிலை இன்றைக்கி இல்லை, அதனால் வந்து கருவேப்பிலை போட்டுக்கல. நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தை போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா விட்டுக்கணும். 4 ஸ்பூன் போட்டுண்டு நல்லா வதக்கிக்கணும். அதாவது சிகப்பு நிறத்தில் வதக்கிக்கணும். நல்லா கருகிற அளவுக்கு வதக்கக்கூடாது. அப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கணும். வெங்காயமும் கேரட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. அதாவது வெங்காயம் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும், அந்த மாதிரி வதக்கிக்கணும். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே செஞ்சுருப்பீங்க. அவல் உப்புமா ரொம்ப ஈஸிங்க. டக்குன்னு நம்ம டிஃபனுக்கு அவல் உப்புமா பண்ணிடலாம். நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பச்சை பட்டாணியை கொட்டுறோம். மேலே பச்சை பட்டாணியை கொட்டிண்டு அதையும் வந்து லேசாக வதக்கிக்கணும். பச்சை பட்டாணியை நல்லா அலம்பிட்டு நம்ம இந்த மாதிரி கொட்டணும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். இதில் போட்டு அதை லேசாக ஒரு பரட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் அவல், புளி, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அவல் ஊற வச்ச அவல், அந்த அவலை வந்து நம்ம மேலே போட்டுக்கிறோம். மேலே போட்டுட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதான். எல்லாமா சேர்ந்து வதக்கிக்கணும். வேணும்னா நம்ம உருளைக்கிழங்கு கூட போட்டுக்கலாங்க. சின்னதாக கட் பண்ணி உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு, ஏற்கனவே வந்து நம்ம உப்பு போட்டு தான் வந்து ஊற வச்சுருக்கோம் அவலை. இப்போ மேலே வந்து கொஞ்சமாக உப்பு தூவிக்கிறோம். கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நம்ம போடலாம். நல்லா இருக்குங்க, அருமையாக இருக்கும். டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம் உடனே. எப்போவுமே ஒரே மாதிரி இட்லி தோசை செய்யாமல் நம்ம அவல் உப்புமா செய்யலாம். அதாவது இது புளி அவல், புளி போட்டு மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதான் இது புளி அவல் அப்படின்னு பேருங்க இது. அப்புறம் வந்து மூடி வைக்கிறோம். கொஞ்சம் நேரம் வந்து வேகட்டும் உள்ளுக்குள்ளே. சின்னதாக அடுப்பை வந்து மீடியமாக வைக்கணும். ரொம்ப சின்னதாகவும் இல்லை, ரொம்ப பெருசாகவும் இல்லை, மீடியமாக வைக்கணும். வச்சுட்டு அப்புறம் திறந்த உடனே நம்மளுடைய அருமையான புளி அவல் உப்புமா ரெடி ஆகிடுது. சூப்பராக இருக்குது பாருங்கோ. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் வந்து வெங்காயம் போடாமையே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, பச்சை மிளகா, அப்படிலாம் சிகப்பு மிளகா போட்டுண்டு கடைசியில் வந்து அவல் போட்டுண்டு தேங்காயை திருவி கொட்டலாம். அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காயை போடாமல் இந்த மாதிரியும் நம்ம செய்யலாங்க. உங்களுடைய அருமையான புளி அவல் ரெடியாக எடுத்துங்க. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மற்றும் வந்து வெல்லம் அவல் இருக்குங்க. வெல்லம் போட்டு செய்கிற வந்து அவல் இருக்குது. அதுக்கப்புறம் தேங்காய் அவல், தேங்காய் சாதம் மாதிரி இருக்கும் தேங்காய் அவல். அதுக்கப்புறம் வந்து லெமன் அவல், எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சி செய்கிறது, அது வந்து லெமன் அவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பண்ணினது வந்து புளி அவல், புளி குத்தின அவல். ஒவ்வொரு அவலுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும், எக்ஸலண்ட்டாக இருக்கும்.
அவலில் எது பண்ணாலுமே நல்லா இருக்குங்க. அதாவது அவல் பாயசமும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வெள்ளை அவல்னால் வெல்லத்தை போட்டு செய்கிற அவல் அது எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. இது வந்து புளி அவல். நான் வந்து வெல்லம் அவல், தேங்காய் அவல் அதெல்லாம் நான் பண்ணுறேன். அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வந்து நிறையா குக்கிங் வீடியோஸு மற்றும் டிவோஷனல் வீடியோஸு, கார்டனிங் வீடியோஸு, எஜுகேஷ்னல் வீடியோஸு, மோட்டிவேஷ்னல் வீடியோஸு எல்லாம் இருக்குங்க. நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து சில டிப்ஸு பார்க்கலாங்க. பயனுள்ள வீட்டு குறிப்புகளை பார்க்கலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஞ்சி நீண்ட நாட்கள் வந்து கெடாமல் இருக்கணுன்னாக்கா இஞ்சியை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சிடுங்க. ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை மாற்றிகிட்டே இருக்கணுங்க. நீங்கள் தண்ணியை மாற்ற அது வந்து அப்படியே இருக்கும், கெட்டே போகாது. இஞ்சி வந்து ஃபஸ்ட் கிளாஸாக ஃப்ரெஷ்ஷாகவே அப்படியே இருக்கும். இப்போ தான் வாங்கின இஞ்சி போல் அப்படியே இருக்கும், எதுவுமே அழுகாது, நல்லாயிருக்கும். முதல்ல இஞ்சியை வாங்கின உடனேயே நீங்கள் வந்து நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டு ஊற வச்சு நல்லா தேய்ச்சி அலம்பிடுங்க. அதாவது அதில் மண் இருக்கும் இல்லையா, மண் மற்றும் களிமண் அதெல்லாம் இருக்கும், குப்பையெல்லாம் இருக்கும். நல்லா தேய்ச்சி அலம்பிட்டு அந்த தண்ணியை கொட்டிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாட்டரை பிடிச்சி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்த தண்ணியை 2 நாளைக்கு ஒரு தடவை மாற்றிகிட்டே இருக்கணும். அப்போது அந்த இஞ்சியெல்லாம் வந்து கெட்டு போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் வாங்கின இஞ்சி போல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வச்சுட்டுருக்கிற இட்லி மாவு புளிச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இட்லி மாவு புளிச்சு போச்சுன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த இட்லி மாவில் வந்து சர்க்கரை 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கோங்க, அப்புறம் வெந்நீர் வந்து வெதப்பான வெந்நீரை அதில் ஊற்றிக்கோங்க. வெந்நீரை போட்டுண்டு ரவா மைதா கலந்துக்கோங்க. மைதா வேணும்னா போட்டுக்கலாம், அப்படி மைதா வேணான்னா அது ஆப்ஷனல். ரவா மட்டும் சேர்த்துக்கலாம். ரவாவை சேர்த்துண்டு நல்லா கலரி விட்டுக்கணும். அதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகா, மிளகு, சீரகத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலரிக்கோங்க. கலரி கடுகு பெருங்காயத்தை வந்து தாளித்து கொட்டிக்கோங்க. இப்போ வந்து இந்த மாவு வந்து புளிக்கவே புளிக்காதுங்க. நம்ம வந்து அழகாக தோசை இடலாம். தோசை வாத்தோம்னா புளிப்பே இருக்காது. அதனால் வந்து புளிச்ச மாவாக இருக்குது அப்படின்னு நம்ம கவலைப்பட வேண்டாம். புளிச்ச மாவாக இருந்தால் நம்ம இந்த மாதிரி செய்யலாங்க. இந்த மாதிரி செஞ்சோம்னா புளிப்பே இருக்காது. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மேலும் இன்னொன்று செய்யலாங்க. இந்த இட்லி மாவு இருக்குன்னா அந்த இட்லி மாவில் வந்து கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஒரு அரை அழாக்கு இல்லைன்னா 1 டம்ளர் அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா அந்த இட்லி மாவை கலரி விட்டுண்டு உப்பு, பச்சை மிளகா, வெங்காயம், பச்சை மிளகா, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு தாளித்து கொட்டி நல்லா கலரிக்கிறோம். கலரி விட்ட உடனே திக்காகிடுங்க. அந்த பேட்டர் திக்கான உடனே அதை வந்து எண்ணெயை காய்ச்சிட்டு எண்ணெயில் வந்து அப்படியே கொஞ்சம் இது மாதிரி துணுகு மாதிரி அப்படியே போடணும். போட்டால் அது பேர் துணுகுன்னு சொல்லுவாங்க. மொறுன்னு இருக்கும், நல்லாவே இருக்குங்க இந்த இட்லி மாவில். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து குழிப்பணியாரம் சட்டியில் வந்து குழிப்பணியாரமாக நம்ம ஊற்றலாம். அதாவது இந்த மாவு அரிசி மாவு கலந்துருக்கோம் இல்லையா, வேணும்னா ரவா கொஞ்சம் கலந்துக்கலாம், கொஞ்சம் மொறுன்னு இருக்கும். குழிப்பணியாரம் கல்லை வந்து நம்ம இதை பணியாரமாக ஊற்றலாம். வெங்காயம், பச்சை மிளகா, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, பெருங்காயம், உப்பு இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா கலரி விட்டுட்டு நம்ம வந்து குழிப்பணியார கல்லை வந்து குழிப்பணியாரமாக ஊற்றினா நமக்கு புளிப்பு தெரியாது. அதனால் இதெல்லாம் வந்து புளிப்பு தெரியாமல் செய்கிற வந்து ஐடியாஸ், இதெல்லாம் டிப்ஸுங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் ஏற்கனவே சில பேர் செஞ்சுட்டு இருப்பீங்க. இது வந்து பிகினர்ஸ்க்கு தெரியாதவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பயனடையட்டும். மேலும் ஆல் இன் ஒன் ஸோ நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இது வந்து சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும். அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா எங்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம், எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. அதனால் உங்களுக்கு என்னென்ன டிப்ஸ் எல்லாம் தெரியும் உங்களுக்கு, அதெல்லாம் வந்து நீங்கள் எங்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க.
மற்றும் இந்த சமையல் குறிப்பு, இந்த குறிப்புகள்லாம், இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? மற்றும் நம்ம இன்றைக்கி செஞ்சோம் பார்த்திங்களா அவல் உப்புமா, இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்றதையும் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.